விஸ்வகர்மா விட்டு சென்ற தகவலின்படி விஷாலோட மார்ஷல் ஆர்ட்ஸ் நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமானது. பழங்கால தற்காப்பு கலையை பத்தி எல்லாம் அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். யாரை வேணும்னாலும் தோற்கடிக்கக்கூடிய சக்தி அவங்கிட்ட இருக்கு என்று விக்ரம் உணர்ந்தான். டிராகன் ஹவுஸில் பழங்கால தற்காப்பு கலைகளை கற்றவர்கள் 72 பேர் என்றால் அவர்களில் 36 பேர் வலிமையானவர்கள். அவர்களில் 12 பேர் இந்த குழுவை சேர்ந்தவர்கள். கல்வியை முறையாக பயன்படுத்துபவர்கள், பல நூறு ஆண்டுகளாக மாறமாட்டார்கள், சட்டவிரோதமான வழிகளில் வளர விரும்பியவர்கள் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். போராட்டத்தையும் வெற்றி தோல்வியையும் சமமாக சமன் செய்ய முடியாதவர்கள். பெயருக்காகவும் மரியாதைக்காகவும் கல்வியை பணைய கைதியாக வைத்து விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் தற்காப்பு கலையில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது ஆச்சரியம். இந்த பட்டியலில் லம்போவும் இருந்தான். அதனால்தான் எந்த ஒரு மனிதனையும் கொல்ல 2 நிமிடம் கூட ஆகாது. அவர்களின் உள் வலிமை எப்போதும் அவர்களுக்கு உதவுகிறது. வெளியில் சாதாரண மனிதர்களைப் போல தோற்றமளிக்கும் இந்த மாஸ்டர்கள் எல்லாம் வெளி உலகிற்கு புரியவில்லை. 3 வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற தேசிய தற்காப்பு கலை போட்டியில் விஷால் வெற்றி பெற்றார். அவரால் 12 பேர் தோற்கடிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அனைவருமே பாராட்டினார்கள். அவர் தனது தற்காப்பு கலைகளில் நம்பர் 1 அங்கீகரிக்கப்பட்டவர் என்றும் அவருக்கு இருக்கும் சக்தியால் எதையும் வெல்ல முடியும் என்றும் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் கோஷமிட்டார்கள். அவருக்கு இருக்கும் பலத்தால் அவரை யாருமே நேரடியாக எதிர்கொள்ள பயந்தார்கள். விக்ரம் அதையெல்லாம் நினைத்தபடியே காரில் வந்து கொண்டிருந்தான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று லம்போ கேட்க, காரை நேரா ஹைதராபாத்துக்கு விடு என்று சொன்னான் விக்ரம். அங்கே சென்றதும் ஸ்ரேயாவை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துவிட்டு அவளை பார்த்து கொள்ள 2 செக்யூரிட்டிகளையும் சேர்த்தான். வீட்டில் அவளுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்க ஒரு வேலைக்கார பெண்ணையும் நியமித்தான். ஸ்ரேயாவை பத்திரமாக மீட்டு வந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த திருப்தி அவனுக்குள் இருந்தது. மதிய உணவு நேரம். டொனால்ட் குழுமத்தை விக்ரம் வாங்கியதற்கு பிறகு அந்த ரெஸ்டாரண்ட் விக்ரம் வழக்கமான இடமாக மாறியது. ஹைதராபாத் வந்ததும் ஹோட்டலுக்கு வந்து அங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்தான். டேனி கதவை திறந்து கொண்டு மரியாதையுடன் உள்ளே வந்து விக்ரமிற்கு பிளாக் டீயை கொடுத்தான். வழக்கம் போல டீயை குடித்தபடி டேனியை பார்த்து, என்ன விஷயம் என்று கேட்டான் விக்ரம். மிஸ்டர் விக்ரம், நேற்று நைட் தேவிகா ஃபிலிம்ஸ் குரூப்ஸோட நடந்த டிஸ்கஷன்ஸ் நம்ம பிளான்ஸை தாண்டி போயிடுச்சு என்று கவனமாக சொன்னான் டேனி. அதை கேட்டதும் விக்ரம் மெதுவாக நிமிர்ந்து டேனியை பார்த்தான். டேனியின் நெற்றி வியர்த்தி இருந்தது. உண்மையில் டேனி மிகவும் கவனமாக விக்ரமின் திட்டத்தை முன்னெடுத்து சென்றான். ஆனால் அந்த திட்டம் அப்படியே நிறுத்தப்பட்டது. மிஸ்டர் விக்ரம், நான் ஏற்கனவே தேவிகா ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் குரூப்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். ஈக்விட்டி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டும் ஆல்ரெடி சைன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தேவிகா ஃபிலிம் குரூப் முதலாளி என்னை நேற்று கூப்பிட்டு இந்த கையெழுத்தெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. என்னுடைய கம்பெனியை உங்களுக்கு விற்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால இந்த அக்ரிமெண்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு என்று பொறுமையாக சொன்னான் டேனி. என்ன, எந்த அக்ரிமெண்ட் செல்லாது? நீ என்ன சொல்ல வர என்று விக்ரம் குழப்பமாக டேனியை பார்த்தான். இவ்வளவு பெரிய தொழில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட தேவிகா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் முதலாளி ஏன் திடீரென்று வேண்டாம் என்று சொன்னார் என்று டேனிக்கு சுத்தமாக புரியவில்லை. மிஸ்டர் விக்ரம், எனக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஒண்ணுமே தெரியல. நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா தெரியுது. அவங்க ஏன் இப்படி மனசு மாறினாங்க எனக்கு தெரியல. அதுக்கான காரணத்தை கூட அவங்க சொல்லல. உண்மையிலேயே நம்ம பேசினதுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்று சொன்னான் டேனி. விக்ரம் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் பிளாக் டீயை குடித்தபடி, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணதுக்கு அவங்க ஏதாச்சும் பெனால்ட்டி கொடுத்தாங்களா என்று கேட்டான். நானும் அப்படி நினச்சி கேட்டேன். நமக்கான லாஸுக்கெல்லாம் பெனால்ட்டி கேட்டேன். ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம், இதுக்கெல்லாம் பெனால்ட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று சொன்னான் டேனி. அதை பற்றி பேசும்போது தான் ஏமாந்து விட்டதாக நினைத்து டேனியின் முகத்தில் தீராத கோபம் இருந்தது. விக்ரம் கேஷுவலாக, அவங்க எங்கிருந்து வந்தாங்க என்று கேட்டபடி டீயை குடித்தான். இவ்வளவு பெரிய குரூப்போட பிஸ்னஸ் டீலிங்ல எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? நேற்று அவங்க என்கிட்ட பேசின அணுகுமுறையும் இன்னைக்கு அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசின அணுகுமுறையும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. என்னோட பிஸ்னஸ் பிளான் எல்லாம் விஷ்ணுவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் யோசிக்கிறேன். வெளியே இருந்து வந்த ப்ரெஷர் காரணமாக கூட தேவிகா குரூப்ஸ் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் என்று சொன்னான் டேனி. விக்ரம் மெல்ல சிரித்துவிட்டு,
ஆமா, அது உண்மையா கூட இருக்கலாம் என்று சொன்னான். டேனியின் சிந்தனையில் முன்னேற்றம் இருந்தது. ஒரு தலைவனுக்கு தேவையான தகுதி அவனிடம் இருந்தது. ஆனால் தேவிகா குழுமத்தின் சண்டை நிறுவனத்தின் நற்பெயர் கெடுவது மட்டும் இல்லாமல் டேனி போன்ற பலமான எதிரியும் கூடவே பரிசாக வருவான். குறிப்பாக டேனியின் லிக்விடேட்டட் டேமேஜஸ்களுக்கும் உரிமை உண்டு. டேனி செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தேவிகா குரூப் கிட்டத்தட்ட 10 பில்லியன் இழப்பீடு தொகையை செலுத்த வேண்டும். தேவிகா குரூப் டேனி உடனான பிசினஸை ரத்து செய்ததற்கான காரணத்தையும் தெரிவிக்கவில்லை. ஒருவேளை அவர்களால் எதிர்க்க முடியாத யாரோ ஒரு ஆள் அவர்கள் முன்னால் நிற்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய நிறுவனங்களை ஒரே இரவில் மாற்றும் சக்தி யாருக்கும் இல்லை. அப்படி தூண்டுவது யார்? ஒருவேளை அது நிரஞ்சனாக இருக்குமோ? நிரஞ்சனை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் என்று விக்ரம் நினைத்தான். ஆனால் நிரஞ்சனுக்கு இதை பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் அளவிற்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது டக்கென அவனுக்கு விஷ்ணு ஞாபகம் வந்தது. டேனி சொன்னது போல அவனுடைய வேலையாக கூட இருக்கலாம் என்று நினைத்தான். தேவிகா குரூப்ஸோட அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்கும் என்று டேனி கேட்க விக்ரம் யோசித்தபடியே டேபிளில் விரல்களால் தட்டி கொண்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவர்கள் இருந்த ரூமின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உள்ளேயே இருந்தபடி எஸ் என்று டேனி சொல்ல கதவை திறந்த ஒரு பாடிகார்ட் டேனியை பார்த்து, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறார் சார் என்று சொன்னான். உடனே டேனி குழப்பத்துடன் விக்ரமை திரும்பி பார்த்தான். விக்ரமின் புருவங்கள் உயர்ந்தது. டேனி அந்த பாடிகார்டை உள்ளே அழைத்தான். என்னை பார்க்க வந்திருக்கிறவரு யாருன்னு ஏதாச்சும் விசாரிச்சியா என்று கேட்டான் டேனி. அவங்க ஹைதராபாத் சிட்டில லத்தீன் குரூப்ஸை சேர்ந்தவங்க. அவங்க விஷ்ணுவோட சீஃப் டைரக்டர்னு சொன்னாங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா என்று சொன்னான் அந்த பாடிகார்ட். அந்த வார்த்தையை கேட்டதும் விக்ரமும் டேனியும் அவர்கள் இருந்த ரூமில் இருந்து வெளியே வந்தார்கள். ரெஸ்டாரண்ட் ரிசப்ஷனில் சிவப்பு நிற உடையில் ஒரு அழகான வெளிநாட்டு பெண் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். அருகில் கருப்பு நிறத்தில் ஒரு பலமான ஆளும் இருந்தான். ஆனால் அவன் கண்டிப்பாக இந்தியன் இல்லை என்பது நன்றாக தெரிந்தது. ஹலோ டேனி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? விளையாட்டுத்தனமான வெளிப்பாடுகளுடன் அழகான பெண் சொல்லிக்கொண்டே அருகில் வந்தாள். டேனி எந்த பதிலும் சொல்லாமல் அவளையே சீரியஸாக பார்த்து கொண்டு நின்றான். அவனை பார்த்து அந்த வெளிநாட்டு பெண் லேசாக சிரித்தபடி, டேனி, என்னை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் நீ என்னோட பழைய ஃப்ரெண்ட். சுருக்கமாக சொல்லணும்னா நீயும் என்னோட பழைய முதலாளி தான். அதனால் வாழ்த்துக்கள். நான் விஷ்ணு சார்பா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உண்மையான விஷயம் என்னன்னா, விஷ்ணு இனிமே உனக்கு எதிராக எந்த சான்ஸும் கொடுக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம நீ ஒன்றும் விஷ்ணுக்கு எதிரிலாம் கிடையாது. அவர் அந்த இடத்துல உன்னை வச்சு பார்க்க விரும்பல. அதனால தேவையில்லாத சீன்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், சரியா என்று டேனியை பார்த்து கேலி புன்னகையுடன் சொன்னாள் லாரா. என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அது உங்க எல்லாருக்குமே நல்லது. இதை அப்படியே விஷ்ணு கிட்ட போய் சொல்லு. என்னோட விஷயத்துல தலையிடணும்னு நினைச்சா அப்புறம் என்னால நார்மலா நடந்துக்க முடியாது என்று லாராவை கோபமாக பார்த்தபடி சொன்னான் டேனி. டேனி, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? இந்த கோவத்தால யாருக்கு என்ன யூஸ் இருக்கு சொல்லு பாப்போம். தேவையில்லாம ஏன் நீயே உன்னை டவுன் பண்ணிக்கிற? உண்மையை சொல்லணும்னா உன்னோட மனசு என்ன நினைக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ டொனால்ட் குரூப்ஸுக்கு சொந்தக்காரன், அதை கூட விஷ்ணு போனா போகட்டும்னு விட்டுறாரு. ஆனா தேவிகா ஃபிலிம் குரூப்ஸுக்கு நீ சொந்தக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது எல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அந்த அளவுக்கு உனக்கு சீன்லாம் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு பின்னால இருக்கிற அந்த பிஸ்னஸ் மேக்னட் யாரு, அவர் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்றாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் உன்னை நம்பி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்றதுக்காக பணத்தை கொடுக்குறாரு பாரு. உண்மையிலேயே அந்த ஆளு மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். சொல்ல போனா இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே முட்டாளுங்க தான். இல்லைனா நாங்க இங்க வந்து பிசினஸ் பண்ண முடியுமா சொல்லு என்று கேலியாக சொன்னாள் லாரா. லாரா ஹைதராபாத் நகரில் இருக்கும் லத்தீன் குழுக்களின் துணைத் தலைவராக இருக்கிறாள். டேனியின் புத்திசாலித்தனத்தை அவள் நன்றாக அறிவாள். ஏனெனில் அவள் விஷ்ணுவின் கீழ் முதலிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். லாரா தான் தனிப்பட்ட முறையில் தேவிகா குரூப்ஸ் மீது அதிக அழுத்தம் கொடுத்து இருந்தால், டேனி பெயரளவில் ஆசிய ஏஜென்ட்டாக
இருந்தாலும் ஒரே நேரத்தில் டொனால்ட் குழுமத்தையும் தேவிகா பிலிம் குரூப்ஸையும் வாங்குவது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதைவிட அவர்கள் அதை விரும்பவில்லை. உண்மையில் டொனால்ட் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஹைதராபாத்தில் இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பிசினஸ்களில் ஒன்றாக இருந்தது. விஷ்ணு எப்போதுமே அந்த நிறுவனத்தை பெற முயற்சி செய்து கொண்டு இருந்தான். ஆனால் அவ்வளவு நாட்கள் கடந்தாலும் விஷ்ணுவால் அதை வாங்க முடியவில்லை. ஆனால் டேனிக்கு எப்படி அது சாத்தியமானது? அதுவும் ஒரே நேரத்தில் 2 நிறுவனங்களை வாங்கும் அளவிற்கு அவனுக்கு யார் உதவி செய்கிறார்கள் என்று விஷ்ணுவிற்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. அதனால் அதனை தடுக்கும் வழியில் விஷ்ணு இறங்க ஆரம்பித்து விட்டான். லாரா சொன்னதை கேட்ட டேனி, சரி பார்க்கலாம், ஹைதராபாத் சிட்டில என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு விஷ்ணு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நான் ஆசியாவிலே இருக்கிற லத்தீன் குழுவோட ஏஜென்ட், அதை மறந்துடாதீங்க என்று டேனி கோபம் கலந்த தொனியில் சொன்னான். டேனி, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்கு ஹைதராபாத் சிட்டிக்கு வந்தீங்க? டொனால்ட் குரூப் ஆஃப் கம்பெனியை எதுக்கு வாங்கினீங்க? விஷ்ணுவை அழிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது உங்களால் முடியுமா? டொனால்ட் குரூப்ஸை வாங்கினது மட்டும் இல்லை, தேவிகா குரூப்ஸையும் வாங்க பிளான் போட்டுட்ருக்கீங்க. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போமா? உன்னோட முகத்தை பார்த்தா இதெல்லாம் பண்ணுற மாதிரியா இருக்கு? ஒரு குழந்தைகிட்ட சொன்னால் கூட நம்பாது. தேவையில்லாமல் எங்கள் கூட மோதுறன்னு இருக்கிறத எல்லாம் இழந்துட்டு போயிடாதீங்க. ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க என்று சொன்னாள் லாரா. அவள் பேசும்போது அவளுடைய முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை. அவள் நேரடியாக டேனியை தாக்கி பேசினாள். அவன் மீது பயங்கரமான கோபத்தை காட்டினாள். உண்மையிலேயே என்கிட்ட பேசுகிற தகுதி உனக்கு கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி தோத்து போனவங்க. லத்தீன் குரூப்ஸோட லிஸ்ட்டில் நீ எந்த போஸ்டிங்லேயும் இல்லை. இப்போ விஷ்ணு கூட சேர்ந்துட்டு எனக்கே சவால் விட்டுட்டு இருக்கியா என்று டேனியும் அவளை கிண்டலாக பேசினான். மிஸ்டர் டேனி, அப்போ இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இருந்தாலும் ஹைதராபாத்தில் யாருக்கு அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நீ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்தியன் பீப்புள் கூட ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் அவங்களால எந்த யூஸும் இல்லை. அவங்க எப்பவுமே எங்களை பார்த்து தான் பயந்துட்டு இருக்காங்க என்று சிரித்து கொண்டே சொன்னாள் லாரா. என்னால் உன்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நினச்சா உன்னால் இந்த இடத்தை விட்டே போக முடியாது என்று சொன்னான் டேனி. உடனே லாரா மெதுவாக திரும்பி அருகில் நின்று இருந்த லம்போவை பார்த்தாள். ஓ லம்போ, நீ இங்கே தான் இருக்கியா? நான் உனக்கு வணக்கம் சொல்ல மறந்துட்டேனே. வணக்கம் என்று சிரித்தபடி சைகையுடன் சொன்னாள். பிறகு அப்படியே டேனியின் பக்கமாக திரும்பி கோபமாக பார்த்தபடி, டேனி, நீ ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எனக்கு வார்னிங் கொடுக்குற. ஆனால் என்கிட்ட 2 பேர் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னமும் எத்தனை பேர் வேணும்னாலும் என்னால் இறக்க முடியும். அதனால் என்னை ஏதாச்சும் பண்ண முடியும்னு நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத என்று சொன்னாள் லாரா. உடனே அவளுடன் இருந்த 2 பாடிகார்ட்ஸ் கோபமாக முறைத்தபடி 2 அடி முன்னால் வந்து நின்றார்கள். ஆனால் லாரா தன் விரலை அசைக்காமல் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. கோபமாக முறைத்தபடி அப்படியே நின்று கொண்டு இருந்தார்கள். கிறிஸ்டல் இன்டர்நேஷனல் பில்டிங்கில் இன்னைக்கு நைட் ஒரு பெரிய விருந்துக்கு விஷ்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதில் கலந்துக்கிறதுக்காக உன்னையும் இன்வைட் பண்ண தான் விஷ்ணு என்னை அனுப்புனாரு. முடிஞ்சா தேவிகா குரூப்ஸோட முதலாளி கிட்ட நீ அங்கே வந்து சண்டை போடு. ஏன் என்னோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணீங்கன்னு என்று விளையாட்டாக சொல்லி சிரித்தாள் லாரா. டேனி லாராவை தீவிரமாக முறைத்து பார்த்தான். அவர்களிடம் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு சோஃபாவில் அமைதியாக உட்கார்ந்தபடி அவர்களின் பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தான் விக்ரம். உனக்கு பின்னால இருக்கிற அந்த பிசினஸ் ஐகான் யாரு? பார்க்க எதுவும் தெரியாத முட்டாள் மாதிரி இருக்கான். ரொம்ப நேரமா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். வரும்போது உன் கூட தானே வந்தான். இப்போ ஏன் தனியா உக்காந்துக்கிட்டு இருக்கான்? அவன் யாருன்னு எனக்கு சொல்ல முடியுமா என்று விக்ரமை பார்த்தபடியே கேட்டாள் லாரா. அவள் விக்ரமை பற்றி பேசும்போது டேனிக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. அவனுடைய முகத்தை பார்த்த லாரா கேலியாக சிரித்து கொண்டே, ரீசெண்டாக இங்கிலாந்துல இருந்து ஒரு ஃபேமஸான பழமொழி ஒன்று கேட்டேன். இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு அதை சொல்லணும்னு தோணுது என்று சொல்ல டேனி கோவத்தில் தனது முஷ்டியை இறுக்கினான். சரி சரி சரி, கோவப்படாத டேனி, அதை நான் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன், சரியா என்று அவனை பார்த்து சிரித்து கொண்டே அங்கே இருந்து நகரும் லாராவை டேனி கையை குறுக்கே நீட்டி அவளை தடுத்தான். நான் இன்னமும் உன்னை போக சொல்லவே இல்லையே என்று அவளை பார்த்து முறைத்தபடியே கோபமாக சொன்னான் டேனி. அந்த குரலில் லாரா அதிர்ச்சி அடைந்து அவனையே பார்த்தபடி நின்றாள்.
முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.